பழனிக்கு ஒரு பிரச்சனைனதும் பாண்டியன் வீட்டு ஆளுகள்லாம் ஒரு உறுதுணையா இருக்கிற மாதிரியே இப்ப பாண்டியன் வீட்டுக்கு சோனியானால பிரச்சனை தெரிஞ்சதுமே இந்த பழனியே வந்துட்டு சோனியாவை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாண்டியனோட பசங்க வந்துட்டு ரொம்ப தூரம் தேடி ஊரெல்லாம் சுத்தி வந்து எப்படியோ ஒரு வழியா பாண்டியனை கண்டுபிடிச்சிடறாங்க. பாண்டியன் வந்து அவ்வளவு நேரம் ஆகி வீட்டுக்கு வராதால வீட்டுல இருக்க யாருமே வந்துட்டு பாண்டியன் இல்லாதனால தூங்காம அப்படியே தான் உட்கார்ந்து இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சரவணனும் வந்துட்டு அவங்க அப்பாவை கதிர செந்தில கூப்பிட்டு வரதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருமே நிம்மதியா வீட்டுக்குள்ள கிளம்பி போறாரு. அப்ப வீட்டுக்கு வர பாண்டியன் வந்துட்டு அவரோட வீட்டுக்குள்ள போறதுக்கே விருப்பம் இல்லாம வீட்டுக்கு வெளியவே தான் நின்னுட்டு இருக்காரு. எங்க வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க, எல்லாம் பேசிக்கலாம் உள்ள வாங்க அப்படி சொல்லி கோமதி தான் வந்து பாண்டியனை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. ஆனா இருந்துமே வந்துட்டு பாண்டியன் விருப்பமே இல்லாம தான் வீட்டுக்குள்ளே போறாரு. வீட்டுக்குள்ள பாண்டியனை கூப்பிட்டு போற கோமதி வந்துட்டு எங்க போனீங்க, நைட்டு ஃபுல்லா எங்க இருந்தீங்க, உங்களை காணான்னு சொல்லி நாங்க எல்லாரும் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, பிரச்சனைனா இங்க இருந்து பேச வேண்டியதானே, ஏன் இப்படி எல்லாம் விட்டுட்டு போறீங்க அப்படி சொல்லி கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க. கோமதி வந்து தொடர்ச்சி அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறப்ப பாண்டியன் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா வழக்கம் போல உட்காந்தே இருக்காரு. அப்பதான் கதிருமே வந்துட்டு நானும் போய் எல்லா சைடுமே தேடி பார்த்தேன், அப்பா எங்க தேடியுமே கிடைக்கல. கடைசியில பஸ் ஸ்டாப்ல போய் நிப்பாட்டி ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கனுக்குள்ள பார்த்தா அப்பா வந்து பஸ் ஸ்டாப்ல ஒரு ஓரத்துல வந்து எல்லாரும் கூடயும் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்பா அந்த நிலைமையில பார்த்ததுமே எனக்கு என் மனசே தாங்க முடியல, நீங்க எல்லாம் அதெல்லாம் பாத்துருந்தீங்கன்னா என்ன அவங்கனே தெரியல அப்படி சொல்லி கதிர் வந்துட்டு பாண்டியன் வந்து இந்த அரசியனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற விஷயத்தை வீட்டாளர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே அரசி மேல பயங்கர கோவமா இருக்கிற கோமதிக்கு வந்துட்டு கதிர் இப்படி எல்லாம் சொன்னதும் நம்ம வீட்டுக்காரர் வந்து இந்த அரசினால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாருன்னு சொல்லிட்டு கோமதிக்கு இன்னுமே கோவம் அதிகமாகி அரசியை பிடிச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்ப வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு அரசி மேல பயங்கரமான கோவம் இருக்கு. ராஜி ஒரு ஆள் மட்டும் தான் வந்து அரசிக்கு ஆதரவா பேசி அரசியை வந்து சமாதானப்படுத்தி எல்லாமே மாறிடும், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அரசிக்கு வந்து நல்லபடியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற சோனியா வந்துட்டு எப்படியோ ஒரு வழியா அரசி வந்து நம்மளை மட்டும் காட்டி கொடுக்காம விட்டுருச்சு, அது வரைக்கும் போதும், நம்ம மாட்டாம இருந்தோம்னாலே போதும், கடைசி வரைக்கும் அரசி வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணோங்கிற உண்மையா சொல்லாம விட்டுச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லி சோனியாவே நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே கோமார கோமதி வந்துட்டு பாண்டியனை பார்த்து நொந்து போய் அரசி தான் பிடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போய் உங்க அப்பா கிட்ட எப்பயாவது மன்னிப்பு கேளு, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படி சொல்லி கோமதி வந்து அரசியை திட்டி அனுப்புறாங்க. அரசியுமே போய் பாண்டியன் கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா பாண்டியன் வந்து தலையை கூட திருப்ப மாட்டாரு. காலில் விழுந்து கெஞ்சிற அரசி வந்துட்டு உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்றப்பா, இனிமேல் நான் குமார் கூட பேச மாட்டேன், யார் கூடயுமே நான் பேச மாட்டேன், நீங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கிறேன், என் கூட பேசுங்கப்பா, நடந்த எல்லா விஷயத்துக்காக என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படி சொல்லிட்டு இவ்வளவு தூரம் அரசி வந்து பாண்டியன் கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா பாண்டியன் வந்து சுத்தமா தலையை கூட திரும்ப மாட்டாரு. இன்னொரு பக்கம் கோமதியை கூப்பிட பாண்டியன் வந்துட்டு நேத்து தான் சந்தோஷமா ஒரு விஷயம் சொல்லலாம்னு சொல்லிட்டு கடையில இருந்து நானும் வீடு கிளம்பி வந்தேன். எங்க அக்கா உமையாளோட பையனுக்கு வந்து அரசியை பொண்ணு கேட்டு கடைக்கு வந்து மாமா வந்திருந்தாரு. நான் தான் வந்து அரசி படிக்கட்டும், அரசி வந்து நல்லா படிக்கிற பிள்ளை, அதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, அது வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுது அப்படி இப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு வந்தேன். கல்யாணம் எல்லாம் இப்போதைக்கு வேணாம், இருந்துமே வந்து என் வீட்டுக்கார மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் அவ்வளவு தூரம் அரசியை பத்தி பெருமையா பேசிட்டு வந்ததுக்கு அரசி வந்து அதனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி முடிச்சிருச்சு. எனக்கு இதுக்கு மேலே அரசி மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது, பேசாம அந்த உமையால் அக்கா பையன் சதீஷுக்கே வந்து அரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்தலாமா அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கோமதி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நானுமே ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் உங்க பொண்ணு மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு கடைசியில் ஏமாந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே தெரியும் அப்படி சொல்லி பேசுற கோமதி வந்துட்டு நல்ல விஷயத்தை தள்ளி போட வேண்டாம், நாளைக்கே வந்து அவங்களை கிளம்பி வர சொல்லுங்க, கூடிய சீக்கிரமே அரசிக்கு கல்யாணத்தை முடிச்சலாம் அப்படி சொல்லி கோமதியுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த லவ் மேட்டர்ல அரசி சிக்கனதால கல்யாணத்தை முடிச்சலாம்னு சொல்லி பேசி இருக்கிறத பார்த்ததுமே அரசிக்கு வந்து ரொம்பவே பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. தேவையில்லாம இந்த குமார் கூட பேசி நம்ம லைஃப் நம்மளே கெடுத்துக்கிட்டோம், நம்ம பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு பிடிச்ச வேலைக்காக போயிருந்திருக்கலாம், இப்ப இந்த குமார் பிரச்சனைல மாட்டனால நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி அரசியுமே அழுதுகிட்டு இருக்காங்க. அரசியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ராஜிமீனால அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் முடியல. இன்னொரு பக்கம் கதிருக்குமே வந்துட்டு பாண்டியனோட அந்த முடிவுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. குமார் வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அரசினால பாவம் என்ன பண்ண முடியும், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து அரசியை காலேஜ் போகாம நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலாம் சரியான முடிவா இருக்காது அப்படி சொல்லிட்டு கதிருக்குமே வந்துட்டு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இப்படி வீட்டுல இருக்க யாருமே வந்துட்டு தனக்காக பேச மாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அரசியை வந்து அவங்க அப்பா கிட்ட போய் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யார சொல்றீங்களோ அவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் காலேஜ் முடிச்சுக்கிறேன், கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், என்ன இந்த ஒரு வாட்டி மட்டும் நம்புங்க அப்படி சொல்லி அரசி போய் பாண்டியன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பாண்டியன் வந்து அரசி கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாரு. சரி இனிமேல் பண்ண மாட்டேன் நம்புறேன், அப்ப இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு யார் காரணம், யார் கொடுத்த தைரியத்துல இதெல்லாம் பண்ண அப்படி சொல்லி பாண்டியன் வந்து டைரக்டா அரசிக்கிட்டே क्वेश्चन கேட்றாரு. இத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சோனியா வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அரசி எதுவும் நம்மள சொல்லிருமோ சொல்லி சோனியா வந்து நடுங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா சோனியா நினைச்ச மாதிரி அரசியுமே வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட குமார் வந்து பேச வரப்ப நான் குமார் கிட்ட பெருசா பேசுறதெல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி பார்த்தாங்க குமார் வந்து பணக்கார வீட்டு பையன் நல்ல பையனா இருக்கான், நானா இருந்தா இப்படி பையனா கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அப்பயுமே வந்து நான் குமார் கூட பேசாம குமார் கிட்ட சண்டை போட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி வருவேன். அதே மாதிரி தான் நான் இத்தனை நாளா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த சோனியாத்த வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிடுச்சு. அவங்க தான் வந்து குமாருக்கு சப்போர்ட்டா, குமார் வந்து நீ நினைக்கிற மாதிரி கெட்ட பையன் கிடையாது, அவன் ரொம்பவே நல்ல பையன், அவன் உன்னை ஏமாத்தணும்லாம் நினைக்கல, அவன் உன்னை உண்மையிலேயே விரும்புறான், அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், அது போக நீயும் குமார் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை வருஷமா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துரும், உங்க அப்பா அம்மானால பிரிஞ்சு போன குடும்பம் உங்க ரெண்டு பேத்தினால ஒன்னு சேர்ந்தா அது உங்களுக்கு தானே பெருமை அப்படி இப்படி சொல்லிட்டு சோனியாத்தை தான் வந்து எனக்கும் குமாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுத்த நம்பிக்கையில தான் வந்து நானுமே வந்து குமாரை லவ் பண்ணேன். அவங்க தான் வந்து கடைசியா என்னையும் குமார் தியேட்டருக்கே படத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அன்னைக்கு அவங்களுமே தான் கூட படத்துக்கு வரதா இருந்துச்சு. கடைசி நேரத்துல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, என்னையும் குமாரை அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. நீங்க வேணும்னா சோனியா கிட்டே கேட்டுக்கங்களே அப்படி சொல்லி அரசி வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே எல்லா பிரச்சனைக்கு காரணம் சோனியா
தான் அப்படிங்கறத போட்டு விட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சோனியா ரொம்பவே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா வந்து அரசினால இவ்வளவு தைரியமா இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்க முடியாது, அரசுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கிறது இப்ப சோனியா தாங்கிறது வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு, நம்ம முன்னாடியே வான் பண்ணிருந்தோம்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிருக்காதுன்னு சொல்லி மீனாமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து சோனியா மேல கோவப்பட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ரொம்பவே கோவமாகிற பழனி வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து என்னைய தான் குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா கடைசியில வந்து எங்க குடும்பத்துக்கே வந்து துரோகம் பண்ணணும்னு நினைச்சியா, அரசியோட வாழ்க்கையில விளையாடுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படி சொல்லிட்டு பழனி வந்து சோனியாவை கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்குமே புரியுது. அப்ப இத்தனை நாளா சோனியா வந்து பழனியுமே குடும்பம் தான் படுத்திட்டு இருக்கும் போல, பழனி வந்து இத்தனை நாளா நடந்த உண்மையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. அதனாலதான் கல்யாணம் முடிச்சதுல இருந்தே வந்து பழனியுமே வந்து நிம்மதி இல்லாம இருந்திருக்காருங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில கொஞ்சம் கூட யோசிக்காம பழனியுமே வந்து சோனியா பிடிச்சி இழுத்து தரத்தரன்னு வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு, நீ இருக்க வேண்டிய இடம் இங்க இல்ல, உன்ன மாதிரியே கேரக்டர் உள்ள ஆளுகள் அந்த எதிர்த்த வீட்டுல இருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணணுங்கிறக்காக தான் சக்திவேல் அண்ணன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படி சொல்லிட்டு பழனி வந்து சோனியாவை சரமாரியா கேள்வி கேட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு. பாண்டியன் வீட்டுக்கு வெளியே பழனி வந்து சோனியாவை தள்ளி விடுறத பாக்குற சக்திவேல் வந்து எப்படியோ ஒரு வழியா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. இன்னும் எப்படி அரசிக்கு குமார கல்யாணம் பண்ணி வைக்கிறது தெரியாம சக்திவேல குமார் முடிச்சுட்டு நிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசி வந்து எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணமா இருந்தது இந்த சோனியா தான். இந்த சோனியா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் குமார நம்பி நான் ஏமாந்தேன் அப்படிங்கிற உண்மையை வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டுமே சொல்லி இந்த பழனியே வந்து சோனியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.